அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 66 12ஆம் வசனம், அதை நான் படிக்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அப்ப அழகா இருக்கு பாருங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்ப நம்ம சில காரியங்களை கடந்து செல்லுகிறோம். அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பிரயாணத்துக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்ல வருது. அப்போ நீங்கள் எதிர்கொள்ளுகிற சில சவால்கள் அல்லது சில சங்கடமான சூழ்நிலைகள், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கக்கூடாது, ஆனால் இதன் ஊடாக நான் ஏன் செல்லுகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்கிறீங்களே, அந்த கடினமான கசப்பு நிறைந்த பாதைகள், அது எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நீங்கள் கடந்து செல்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் இவைகளெல்லாம் கடந்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு, செழிப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் செழிப்பான இடத்திலே நீங்கள் போய் நிற்பீர்கள். ஆமென். அப்ப தீயையும் தண்ணீரையும், இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, அடிமைத்தனத்தை நம்ம தீன்னு சொல்லலாம் பாருங்க. ஏன்னா ரொம்ப கொடுமை, ஜீவனைய கசப்ப அப்படின்னு நினைச்சிட்டானுங்களா, என்னதான் வாழ்ந்து அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. ஏன்னா அவ்வளோ கொடுமை. அப்படிப்பட்ட தீ அதை கடந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தர் புறப்பட பண்ணினார். இன்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களை புறப்பட பண்ணுகிறார். ஒரு புதிய பிரயாணத்திற்கு நேராக, விடுதலையின் பிரயாணத்திற்கு நேராக நீங்கள் புறப்படுகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில். அதை கடந்தார்கள். அடுத்து தண்ணீரை கடந்தார்கள். ஏன்னா இப்பதான் தீய கடந்து வந்திருக்கும், இப்பதான் அடிமைத்திலிருந்து வந்திருக்கும். டகார்னு பார்த்தா சிவந்த சமுத்திரம் இருக்கே, ஆண்டவர் அதையும் கடக்க பண்ணினார். ஆமென். அப்ப நீங்க ஏன்னா இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சு வர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா அப்படி யோசிக்க வேணாம், அதை கடந்துருவீங்க. ஆமென். அடிமைத்தனத்தையே கடந்துட்டானுங்க, தீயையும் கடந்துட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பழைய காலத்திலேயே ஆண்டவர் நம்மளை ஜெயிச்சு அப்படியே வெற்றியா கொண்டு வந்தாரே, இப்ப செய்ய மாட்டாரா என்ன? நிச்சயம் செய்வார். ஆமென். அப்ப இந்த 2 கடினமான காரியங்களை கடந்து எங்க கொண்டு போனார்னா, செழிப்பான இடத்தில். அப்ப இன்னைக்கு நான் நம்புகிறேன், தேவன் நம்மை செழிப்பான பரிபூரணம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். அங்கே குறைவு இல்லை, அங்கே வியாதி இல்லை, வறுமை இல்லை, தலைகுனிவு இல்லை, சோர்வு இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணம் நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். நாம் செழிப்பான இடத்திற்கு செல்வோம். ஆமென். எனவே சோர்ந்து போகாதீங்க, இந்த பாதை கடினமா இருக்குன்னு சொல்லாதீங்க. கடந்து செல்வீர்கள், வெற்றியாய் கடந்து செல்வீர்கள், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள், செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.